Hi viewers, welcome to VS Scrap channel. இந்த வீடியோவில் நம்ம just 5 English vocabulary with daily usage sentences ஓட பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். So today's our first vocabulary, intimidate. அப்படின்னா மிரட்டுறது, கட்டாயப்படுத்துறது அப்படின்றத intimidate அப்படின்னு சொல்லலாம். Someone is intimidate him அப்படின்னா யாரோ அவரை மிரட்டுறாங்க, கட்டாயப்படுத்துகிறாங்க. He faced legal intimidate அப்படின்னா சட்ட ரீதியாக அவர் கட்டாயப்படுத்தப்பட்டார். You have no rights to intimidate him அப்படின்னா அவரை கட்டாயப்படுத்துறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. They intimidate me அப்படின்னா அவர்கள் என்னை கட்டாயப்படுத்தினார்கள், இல்லை அவர்கள் என்னை மிரட்டினார்கள் அப்படின்னு சொல்கிறது. அண்ட் அவர் செகண்ட் வெக்காபுலரி ஸ்ட்ரே. ஸ்ட்ரே வந்து நம்ம ரெண்டு விதமாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து வழியை விட்டு விலகி போகிறது, வழி தவறி போகிறத வந்து ஸ்ட்ரே அப்படின்ற வேர்டு மூலயமா ரெப்ரசன்ட் பண்ணலாம். அனதர் ஒன் வந்து தெருவில் வளர்கிற பிராணிகள், அதாவது நம்ம வீட்டில் வளர்க்கப்படாத ஒரு நாய், பூனை, அதாவது தெரு நாயின்னு ரெப்ரசன்ட் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணும்போதும் ஸ்ட்ரேன்ற வேர்டை நம்ம யூட்டிலைஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன், த ஷிப் ஹேட் ஸ்ட்ரேட் ஆன் டு த ரோட் அப்படின்னா அந்த செம்பரி ஆடுகள் வந்து வழியை விட்டு விலகி ரோட்டுக்கு வந்துடுச்சு. யுவர் தாட் ஸ்ட்ரேட் டு சம்வேர் எல்ஸ் அப்படின்னா உங்களுடைய எண்ணங்கள் இங்கே இல்லை, வேற எங்கேயோ இருக்குது. லாஸ்ட் நைட் ஐ சா ஸ்ட்ரே கேட் ஆர் ஸ்ட்ரே டாக் ஆன் த வால் அப்படின்னா நேற்று இரவு அந்த சுவற்றின் மீது நான் வந்து ஒரு ஸ்ட்ரே கேட்டையோ இல்லை ஸ்ட்ரே டாக்கையோ பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறது. இந்த இடத்துல ஸ்ட்ரே டாக் அப்படின்றது தெருநாய், ஸ்ட்ரே கேட் அப்படின்னா வீட்டில் வளர்க்கப்படாத தெருவில் சுற்றி தெரிகிற ஒரு பூனை. ஹி வாஸ் இன்ஜூர்டு பை ஸ்ட்ரே டாக் அப்படின்னா அவர் தெருநாயால் காயப்படுத்தப்பட்டார். அண்ட் தேர்ட் வெக்காபுலரி டெஸ்பயர் அப்படின்னா விரக்தி, ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது, மனக்கசப்பில் இருக்கிறது, இது எல்லாத்தையுமே வந்து நம்ம டெஸ்பயர் அப்படின்னு சொல்லலாம். தேர் சீம்ஸ் டு பி டெஸ்பயர் இன் ஹிஸ் ஸ்பீச் அவருடைய ஸ்பீச்சில், அந்த சொற்பொழிவில் ஒரு விரக்தி தெரிந்தது. ஹி வாஸ் வெரி டெஸ்பயர்ட் அப்படின்னா அவர் ரொம்ப விரக்தியில் இருந்தார், எது மேலேயும் ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருந்தார். He is not interested in anything because he is in despair. அவருக்கு எது மேலேயும் நம்பிக்கை இல்லை அப்படின்றதுனால அவருக்கு எது மேலேயும் ஆர்வம் இல்லை. I know you are in despair. எனக்கு தெரியும் நீங்கள் ரொம்ப விரக்தியில் இருக்கீங்கன்னு. அண்ட் அவர் ஃபோர்த் வெக்காபுலரி டிசைட். டிசைட் அப்படின்னா ஏதாவது ஒரு முடிவை எடுங்க, முடிவு செய்யுங்க அப்படின்னு சொல்கிறத டிசைட் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். I decided to buy it அப்படின்னா இதை வாங்கணும்னு நான் முடிவு செஞ்சுட்டேன். We have not decided yet அப்படின்னும்போது நாங்கள் இப்போ வரைக்கும் எந்த ஒரு முடிவும் எடுக்கலை. He decided to accept that offer. ஆஃபர் அப்படின்னும்போது ஒரு சலுகை. ஸோ அந்த சலுகையை அவர் அக்செப்ட் பண்ண முடிவு செஞ்சிட்டாரு. Can't you decide அப்படின்னும்போது உன்னால் எந்த முடிவும் எடுக்க முடியலையா, உன்னால் எந்த முடிவும் எடுக்க முடியலையா. You have to decide. நீ தான் முடிவை எடுக்கணும். அண்ட் அவர் ஃபிஃப்த் வெக்காபுலரி கிரேசி அப்படின்னா பைத்தியம் சொல்லலாம். அனதர் மீனிங் எது மேலேயாவது ரொம்ப வெறி பிடிச்ச மாதிரி இருந்தாலும் கிரேசி அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஆர் யூ கிரேசி, நீ என்ன பைத்தியமா, நீ என்ன லூஸா. ஐ எம் கிரேசி அபவுட் யூ அப்படின்னா நான் உன் மேலே பைத்தியமாக இருக்கிறேன், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். ஹீ இஸ் கம்ப்ளீட்லி கிரேசி அபவுட் ஹேர் அப்படின்னா அவன் மேலே முழு பைத்தியமாயிட்டான். தே வுட் ஹேவ் தாட் ஐ வாஸ் கிரேசி, நான் பைத்தியம்னு அவர்கள் நினச்சிருப்பாங்க. ஸோ வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.